வணக்கம். இது கோயில்பட்டி எட்டயாபுரம் பக்கத்தில நம்ம ஒரு மெடிக்கல் காலேஜுக்கு போட்டு குடுத்துருக்கிற ஒரு 5 ஹெச்பி சோலார் பம்பு. இது இந்த கம்மாயில இருந்து தண்ணி சேகரமா கிடைக்குது. குட்டை மாரி இருக்கு. இங்கேருந்து நம்ம 1 கிலோமீட்டருக்கு போணும். கிட்டத்தட்ட 750 மீட்டர். அப்புட்ன்னா ஒரு 2500 அடின்னு வச்சுக்கோங்களேன். 1 கிலோமீட்டருக்கு நம்ம தண்ணிய கொண்டு போணும். கொஞ்சம் ஸ்லோப்பா கொண்டு போணும். அப்படி கொண்டு போகும்போது அதுக்கு தகுந்த மோட்டார நம்ம எடுக்கணும். இப்போ ஓப்பன் வெல் மோட்டார்னா கிணத்து மோட்டார்லேயே பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்டேஜ் மோட்டார் வருது. நம்ம எத்தனை அடி கொண்டு போணுமோ, அத்தனை அடிக்கு தகுந்த மாரி ஸ்டேஜ் மோட்டார். 500 அடிக்கு ஒரு ஸ்டேஜ் அப்படிங்கிற மாரி நீங்க எடுத்துக்கணும். அது மாரி எடுத்து நீங்க கொண்டு போனீங்கன்னா, உங்களுக்கு தாராளமா அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துரும். ஒரு நிமிஷத்துக்கு 200, 250 லிட்டர் நமக்கு பாஸ் ஆகும். அப்போ 1 மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 12,000 லிட்டர்லேருந்து 15,000 லிட்டர் நம்ம பம்பிங் ஆகணும். அந்த கட்டுமான வேலைகளுக்கு அத்தனைக்கும் இங்கேருந்து தண்ணி போய் ஆகணும். அவ்வளோ தண்ணிய இறைக்கிறதுக்காக இந்த மெடிக்கல் காலேஜுக்கு நம்ம போட்டு குடுத்துருக்குறோம். எவ்வளோ தூரத்தில கொண்டு போணுமோ, அவ்வளோ தூரத்துக்குரிய பம்பு தான் முக்கியமே ஒழிய, ஒரு சில கம்பெனிகள விளம்பரத்த நான் பார்த்துருக்கேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க 1 கிலோமீட்டர் ஆனாலும் தண்ணிய கொண்டு போவோம் அப்படின்னு சொல்றாங்க. சோலாருக்கும் எத்தனை கிலோமீட்டர் தண்ணி போகுது அப்படிங்கிறதுக்கும் சம்மந்தமே இல்ல. அத நம்ம அடிப்படையா புரிஞ்சுக்கணும். 5 ஹெச்பி மோட்டாருக்கு நம்ம சோலார் போட்டு குடுக்குறோம்னா, நம்ம மின்சாரத்த உற்பத்தி பண்ணி தான் குடுக்குறோமே ஒழிய, மோட்டாரெல்லாம் ஒண்ணும் பண்றதில்ல. நீங்க எந்த மோட்டார் குடுத்தாலும் அந்த 5 ஹெச்பி சோலார் பேனல்ல ஓடும். 500 அடிக்கு போர் போட்டிருக்கீங்க. அந்த 500 அடிக்கு ஒரு 5 ஹெச்பி மோட்டார இறக்கி விடணும். இதே சோலார் பேனல்ல அந்த 5 ஹெச்பி 500 அடிக்கு ஓடும். இதே இதில நீங்க 700 அடிக்கு ஒரு 5 ஹெச்பி மோட்டார் போடுறீங்க. 1 இன்ச்சு தண்ணி வருதுங்க எனக்கு போதும் அப்படிங்கிறீங்க. இதே 5 ஹெச்பி செட்டப்ல அந்த மோட்டார் இறக்கி ஓட்டலாம். இப்ப நம்ம கிணத்து மோட்டார் இருக்கு. நீங்க இந்த கிணத்து மோட்டார 5 ஹெச்பி போடணும். எனக்கு 35 அடியில வைக்கணும். தாராளமா வைக்கலாம். மோட்டாருக்கும் இந்த சோலாருக்கும் தான் சம்மந்தமே ஒழிய, பம்புக்கு சம்மந்தம் இல்ல. பம்பு தான் ஸ்டேஜ் மாறும். இப்ப இங்க நம்ம 750 மீட்டருக்கு நம்ம கொண்டு போறோம் 1 கிலோமீட்டருக்குன்னா, 3 ஸ்டேஜ் பம்பு குடுத்துருக்குறோம். இந்த ஓப்பன் வெல் கிணத்து மோட்டார்ல 3 ஸ்டேஜ் பம்பு. இந்த 3 ஸ்டேஜ் ஒரு ஸ்டேஜ் 500 அடி தள்ளுது. அப்ப பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா அங்க போயிடும். நம்ம கிடைமட்டமா இருக்கிறதுனால, எவ்வளோ தூரம்னாலும் அது ஆட்டோமேட்டிக்கா கொண்டு போய் சேர்த்துருது. அந்த பிரஷர கொண்டு போய் சேர்க்கிறது தான் பம்போட வேலை. அப்ப இத விட்டுப்புட்டு, நான் பிரமாதமான சோலார் சிஸ்டம் போட்டு குடுத்துருக்கேன். உங்களுக்கு 1 கிலோமீட்டர் தள்ளும் அப்படின்னு சொன்னோம்னா, அது பொய். அது கிடையாது. 5 ஹெச்பி மோட்டாரு 5 கிலோவாட் அப்படின்னு பேரு. அந்த 5 ஹெச்பினா, 1 ஹெச்பினா 750 வாட்ஸ். 3.5 கிலோவாட் மோட்டாருக்கு நம்ம 5000 வாட்ஸ் பேனல் போடுறோம். ஏன் அப்படி போடுறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரிசல்டன்ட்டா மேகம் இருக்குது, மேக தூசி இருக்குது, ஈரப்பதம் இருக்கு. இதுலலாம் நமக்கு 5 கிலோவாட் நீங்க பேனல் போட்டீங்கன்னா, ஒரு 4 கிலோவாட் தான் வரும். அதனால ஒரு 3.5 கிலோவாட் தேவைப்படுற ஒரு மோட்டாருக்கு 5 கிலோவாட்டுக்கு நீங்க பேனல் போட்டீங்கன்னா, பிரமாதமா ஃபங்ஷன் ஆகும். ஈபி கரண்ட்ல என்ன மாரி ஓடுதோ அதே மாரி. அதே மாரி சோலார் பம்ப்ல லிமிட்டேஷன்ஸ் உண்டு. ஒரு 6 மணி நேரம் தான் பம்பு ஓடும். காலையில ஒரு 9 மணிலேருந்து சாயங்காலம் 3 மணி வரைக்கும் வச்சுக்கோங்க. இப்ப இந்த கிணத்து மோட்டார்லாம் பார்த்தீங்கன்னா, காலையில ஒரு 7:30 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் ஓடும். கூடுதலா அதிக நேரம் ஓடும். ஏன்னா, அது மேல இருந்து ஈஸியா தண்ணிய எடுத்துருது. அதனால அதிகமா ஓடும். அதனால நீங்க சோலார் பம்ப் போடுறீங்கனாலே, ரொம்ப கரெக்ட்டா யோசனை பண்ணிக்கங்க. 6 மணி நேரம் தான் ஓடும். 6 மணி நேரத்தில உங்களால எவ்வளோ தண்ணி இறைக்க முடியும்? இப்ப இந்த மோட்டாரே எடுத்துக்குவோம். 1 நிமிஷத்துக்கு 250 லிட்டரு. 10 நிமிஷத்துக்கு 2500 லிட்டரு. ஒரு 60 நிமிஷத்துக்கு 1 மணி நேரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 15,000 லிட்டர் இது இறைக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த 15,000 லிட்டர் 6 மணி நேரம் கணக்கு வச்சுக்கோங்க. அப்ப 6 10 60, 6 5 35 கிட்டத்தட்ட ஒரு 95,000 லிட்டர் நமக்கு தண்ணி வருது அப்படின்னா, அந்த 95,000 லிட்டர் போதுமா அப்படிங்கிறத நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. நான் இந்த 5 ஹெச்பி வச்சு 15 ஏக்கர் பண்ணணும் சார். நைட்டும் பகலும் ஓட்டணும் அப்படின்னா, நீங்க விட்டுருங்க. அந்த மாரி போகக்கூடாது. அப்ப நம்ம 15 ஏக்கர் பண்ணணும்னா, 10 ஹெச்பி மோட்டார் போட்டுக்கணும். 10 ஹெச்பி மோட்டார் போட்டோம்னா 15 ஏக்கர் பண்ணணும். அப்ப சோலார் நமக்கு கிடைக்கிறது சூரிய வெளிச்சம் 6 மணி நேரம் தான். அந்த 6 மணி நேரத்துக்குள்ள எவ்வளோ மோட்டார் ஓட்டலாம், எவ்வளோ தண்ணிய பிடிக்கலாம், என்ன மாரி நம்ம பண்ணிக்கலாங்கிறத நீங்க முடிவு பண்ணிக்கணும். இது என்னங்க ஈபி கரண்ட் வாங்கியிருந்தா, நான் நைட்டெல்லாம் போட்டு ஓட்டிக்குவேன். சும்மா போட்டு சோலார் என்னாத்துக்கு? அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈபி கரண்ட் கிடைச்சதுன்னா, தயவுசெய்து ஈபி கரண்ட்டே வாங்கிருங்க. சோலார் பக்கம்லாம் போகாதீங்க. நஷ்டம் உங்களுக்கு. ஈபி கரண்ட் இலவச கரண்ட் தான் ரொம்ப ரொம்ப சேஃப். ஈபி கரண்ட்டே கிடைக்கல சார். எங்களுக்கு வாய்ப்பு கிடையாது. கமர்ஷியல் கரண்ட் தான் கிடைக்கும்னா, தயவுசெய்து சோலாருக்கு வந்துருங்க. கமர்ஷியல் கரண்ட்டுக்கு பில்லு கட்டியே ஓஞ்சு போயிடுவீங்க. கடுமையான செலவு ஏற்படும். அதுக்கு சோலார் 100 மடங்கு பெட்ரு. அதேமாரி நான் ஜெனரேட்டர் வச்சு ஓட்டுறேன். நான் டீசல் இன்ஜின் வச்சு ஓட்டுறேன் அப்படின்னா, தயவுசெய்து டீசல் இன்ஜினுக்கு போகாதீங்க. அது ரொம்ப ரொம்ப ஆபத்து. அதுக்குன்னு சோலார் பெஸ்ட்டு. ஆனா நெறைய பேர் ஒரு சில பேர் என்னன்னா, "அ நான் ஒரு போஸ்ட்டு போட்டேன்னா சோலார் நான் ஈபியை எடுத்துருவேன். இதுக்கு போய் 3,00,000 செலவு பண்ணணுமான்னு?" கேட்பாங்க.
அப்படி நீங்கள் கரண்ட்டு கிடைக்கிறவங்க தயவுசெய்து சோலாரை பற்றி சிந்திக்கவே சிந்திக்காதீங்க. இது ஆபத்தானது. இலவச கரண்ட்டுனா ஃப்ரீயாக வர்றது. நீங்கள் நைட்டும் பகலும் ஓட்டலாம். அதனால் அதையே போய் வாங்கிக்கோங்க. டக்கல் கரண்ட்டு கிடைக்குது, ரூ. 3,00,000 பணம் கட்டினா எனக்கு கரண்ட்டு கிடைக்குது சார். நீங்கள் தயவுசெய்து டக்கல் கரண்ட்டு போய் வாங்கிருங்க. கரண்ட்டு ஈபி கரண்ட்டில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னால், நைட்டும் பகலும் எந்த நேரம் வேணாலும் நீங்கள் பம்பு ஓட்டலாம். சோலார் 6 மணி நேரம் தான் ஓட்ட முடியும். எனக்கு ஃப்ரீ கரண்ட்டும் கிடைக்காது, டக்கல் கரண்ட்டு கிடைக்காதுன்னா தயவுசெய்து சோலார் போட்டுருங்க. ஏன்னா கமர்ஷியல் கரண்ட்டு செம்மையாக செலவு இழுத்து வச்சிரும். ஒரு பில்லு 12,000 15,000 வந்துச்சுன்னா ரொம்ப ஆபத்தானது. அதேமாதிரி டீசல் இன்ஜின் ஓட்டுறீங்களா, தயவுசெய்து அதுக்கு போகாதீங்க. சோலார் போட்டுருங்க. சோலார் ரொம்ப ரொம்ப பெனிஃபிட் ஆனது. லாங் டைமாக நீங்கள் பார்க்கும்போது 5 வருஷம் 10 வருஷம் அப்படி நீங்கள் பார்க்கும்போது சோலார் ரொம்ப அருமையான பயன் தரக்கூடியது. காலையில் பகலில் 6 மணி நேரம் ஓடும் அப்படிங்கிறத தவிர எந்த குறைபாடும் சோலார் பம்பில் வராது. நல்ல தரமான இப்போ நாங்கள் இங்கே போட்டு கொடுத்துருக்கிறது மோனோ கிறிஸ்டலைன் பேனல் கொடுத்துருக்கோம். சூப்பராக ப்ரொடக்ஷன் ஆகுது. மேகம் ஃபுல் மேகம், வெயிலே இல்லை, அருமையாக தண்ணி வருது. இந்த மாதிரி சோலார் பம்பு போட்டுக்கோங்க.